ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், சேனலில் வந்து தொடர்ந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ஆனால் சப்ஸ்கிரைப் கவுண்ட் மட்டும் கூடவே மாட்டேக்கு. ஸோ உங்களோட ஆதரவாலையாவது சப்ஸ்கிரைப் கவுண்ட் கூடுதான்னு பார்ப்போம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்ன டைமாக காணும்? 2:15 ஆகுதுங்க. ஸோ நான் நேற்றே ஒரு வீடியோ நம்ம கடைசியாக சொல்லும்போது சொல்லியிருந்தேன். ஸோ இனி முன்னக்கூட்டி வந்து ஒரு மணிக்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பி வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னேன். ஸோ இன்றைக்கி கரெக்டாக 12 மணிக்கு எழுந்திரிச்சேன். 1 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் மாற்றி எடிட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு கரெக்டாக 2 மணிக்கு ரூம்லேருந்து வெளியே வந்தேன், லாகின் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டர் எடுக்க கிளம்பியாச்சு. ஸோ நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம்னா 12 ஆர்டர் எடுத்திருந்தோம், ஒரு 3 ஆர்டர் கம்மி. ஓகே, பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம நேற்று 6 மணி நேரம் தான் வேலை பார்த்தோம். சரிங்களா, இன்றைக்கி நம்ம வந்து 2 மணிக்கு வந்துட்டோம், நைட் 12 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம். அதுக்கு மேலே வேலை பார்க்கலாம். பட் இப்போ இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ். இப்போவுமே பார்த்திங்கன்னா மணி 2, ஆனால் பயங்கர கூலிங்காக இருக்குது. ஸோ நல்ல கூலிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் நல்லா உணர முடியுது, அப்படி ஒரு கூலிங்காக இருக்குது. அப்போ நைட் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஏன்னா நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா 17 டிகிரிக்கெலாம் வந்துருச்சு. ஸோ இனி போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகும், 17, 18, 16 அப்படியே கம்மியாகிட்டே போச்சுன்னு வைங்களா, ரொம்ப கூலிங் ஆகிரும். ஸோ இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். நான் ஒரு 2 தடவை இதே மாதிரி. ஏன்னா நான் வந்து வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலிங் சீசனில் தான் வந்தேங்க சவுதிக்கு. ஸோ அந்த டைம் ஒன்று, அதுக்கப்புறம் போன வருஷம் ஒன்று, நான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. 3 கூலிங்கை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறேன் இங்கே. அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பிரேக் டைட் பண்ணியாச்சு, 2 பிரேக் வந்து மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயர் அலைன்மெண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. ஸோ செட்டு இன்றைக்கி எல்லாமே. ஏன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் உங்கன்னு. அது வந்து நம்மளோட வீடியோ கொஞ்சம் பாதித்த மாதிரி இருந்தது, அதனால் இன்றைக்கி அதையும் கொடுத்து ரெடி பண்ணிட்டேன். சரிங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தடுத்த ஆர்டர் எடுக்கும்போது நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பார்த்தீங்கன்னா 2:35 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. இப்போ அதை எடுக்க போகிறோம். பட் இது கொஞ்சம் லாங் தான், ஆனால் அது கொடுக்க வேண்டிய இடத்துக்கிட்ட கொடுத்துட்டோன்னு வைங்களேன். அந்த டெலிவரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆர்டர் இருக்கிற ஒரு ஏரியா, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆர்டர் ரெடி ஆகிட்டுங்க. ஸோ ஆர்டர் இஸ் ரெடி. இப்போ எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 கிலோமீட்ரு, 15க்கு மேலே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது சுலைமானியா அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஸோ அந்த சைடு கொண்டு போகணுமா, அதனால் எப்படியும் இது இருக்கும், டிராஃபிக் இருக்கும் அந்த டைமில். கொஞ்சம் நல்ல சில்லுன்னு இருக்குங்க சார். அது நம்ம அனுபவம் பழக்கம் இருக்குங்கிறதுனால ஒன்று தெரிலனா, புதுசாக வரவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். என்னடா சவுதி அரேபியா வந்து டெய்லி பாலைவனம் அப்படிம்பான்லே, இங்கே என்னடா இப்படி இருக்குன்னு நினைப்பான்லே. ஆனால் உண்மையில் இனி வர ஒரு சில பல மாதங்கள் இந்த மாதிரி தான் சில்லுன்னு இருப்பாப்புல, அப்படியே ஃப்ரீசரில் உட்காந்த மாதிரியே இருக்கும். எங்கே அந்த கடை எங்க நல்லா இருக்கோ? சரி, எடுக்கிறோம், பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். ஜூஸ் கடையா? சூப்பர். அப்பமே ரெடி ஆக்கியிருப்பான். இப்போ தான் ரெடி மெசேஜ் கொடுக்கான். ஸ்மெல், இந்த ஜூஸ் கடைனாலே ஸ்மெல்லு தான். பிரதர் 949. டேய், இதை தூக்கி தந்துடாதடா, கொண்டு போக முடியாது. ஜூஸ் பிரதர் ஃபினிஷ். தேங்க்யூ. ஓ மை காட், ஃபஸ்ட் டைம் இப்படி பேக்கில் கொண்டு போகிறேங்க ஜூஸை. அதில் ஒரு பொக்கே மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் வந்துடவே கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுவாங்கங்க இந்த பைக் ரைடர்ஸ் எல்லாருமே. ஏன்னா எல்லா பொக்கையும் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட பெருசாக இருக்கும். அப்போ ரைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இதை உங்களை வச்சுக்கிடும், இன்னும் இவ்வளோ நல்லா இருக்குது, என்ன சாதனம், 169 ரூபாவா? பாக்ஸ் கிளாஸ் மாலா 9
நான் சொன்ன மாதிரி தான் 13 கிலோமீட்ரு 22 நிமிஷம், அரை மணி நேரம் போட்டிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்குங்க. ஸோ இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சிக்னலில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக்ல இல்லைன்னா அதிகபட்சம் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நிமிஷத்தில் போயிடலாம். டிராஃபிக் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இது ஒரு கேமரா உண்டா என்ன இருக்கலாம், இதான் இந்த கேமரா தலைமை பிளிச்சுன்னு அடிச்சிருவோம். அந்த ஃபோட்டோ இருக்கவன் தான் 90ல் போகலாமோ, நம்ம எவ்வளோ போகிறோம்? ஐயோ கொஞ்சம் கூட தான் போகிறோம். ஸ்லோ 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 ஸ்லோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காக முன்னாடி வந்திருக்கேன்னா இந்த மாதம் வேற ஒரு பிளானு, அதனால் கொஞ்சம் காசு வேணும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையா வேணும். ஏன்னா வந்து நம்ம வந்து கேமரா இது வாங்கணும், லென்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு மாதம் ஃபுல்லாக, ஏன்னா வீட்டுக்கு காசு கொடுக்கணும், அதனால தான் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து இந்த லென்ஸ் வாங்கணும். சரிங்களா? 14,000 நம்ம இந்தியன் காசுக்கு. அப்புறம் கொரியர் சார்ஜஸ் ஒரு 3,000, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 இருக்கும், 17,000 இருக்கும். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் கூட கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி போட்டு விட்டாங்க. மொத்தமாக ஒரு 18,000 திங்ஸ் வாங்கினாங்க. இந்த 18,000 சம்பாதிக்கணும்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படி போராடணும். ஸோ இந்த மாதம் சம்பாதிக்கணும், ஆனால் அது ஒரு அது இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக கூடிய செய்து அந்த அப்டேட் இருக்கும். முத நாளே இப்படி சொல்லிட்டா அப்புறம் ஓடிடுவீங்க எல்லாரும், டே வாடா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் 2:35 எடுத்துமா, 44 ஆகிட்டு. ஓகே, 3 மணிக்குள்ளே கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூகுளே 3:10க்கு தான் போய் கொடுப்பேன்னு சொல்லி போட்டிருக்கு. கூகுளை வழங்குமா? அப்புறம் இதோட இந்த கிங்டம் டவரை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. ஆமாங்க, இவ்வளோ வெளிச்சத்தோட இந்த கிங்டம் டவர் நம்ம பார்த்த கிடையாது பகலில். ஃபுல்லாக நம்ம இந்த சைடு வர்றதெல்லாம் நைட்டு தான். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சூரியன் நல்லா இருக்கும்போதே வந்துட்டோம். அப்படியே சில்லுன்னு இருக்கான் இன்னைக்கு. ஆனால் ஆர்டர் தாங்க வரல. நான் நினச்சேன் இங்கே வந்து ஆர்டர் வரும்னு நினச்சேன். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்தேன், ஆர்டரே வரல. அதான் அப்படியே கொஞ்சம் மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கேன். என்னாச்சு இந்த ஆர்டருக்குலாம்? நேரத்தில் மலன்னு வந்துட்டு இருந்த ஆர்டரு. பிரேக்கப் போடுவோம். ஸோ அங்கே ஒரு பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க, ஹைட்டான பில்டிங் தான். ஸோ அது கட்டி முடித்தோடனே அதுன்னு இவங்களோட யாரோடது, நம்ம டாட்டா இல்லை, முகேஷ் அம்பானியோட அட்ல்னாவா சம்திங் ஏதோ ஒன்று உண்டு தெரியுமா, அவரோட பில்டிங் மாதிரியே அண்ணா அவங்க ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவரோட பில்டிங் மும்பையில் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அந்த பில்டிங்கோட நேம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அண்ணா ஒன்று கட்டிகிட்ருக்காங்க அங்கே. சரிங்க, ஆர்டர் எதுவும் இல்லை. ஆர்டர் வந்தோடனே நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். இப்போ ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கான். சரிங்களா? இங்கே இருந்து அந்த கார்னருக்கு, ஐ மீன் நம்ம யாஸ்மினுக்கும் மேலே, யாஸ்மின் நர்ஜிஸுக்கும் மேலே அடிச்சிருக்கான். ஒரு மால்குள்ளேருந்து கிராசரின்னு நினைக்கிறேன், கான்டென்ட் தானே போட்டிருக்கான். ஆமாம், கிராசரியாக இருக்கணும். இப்போ என்னென்னா இதில் எடுத்துகிட்டு இதே இந்த டிராஃபிக் லைனில் போயிட்டே இருக்கணும். திரும்ப இப்போ யூட்டன் போட்டு போய் மாலில் எடுத்துகிட்டு திருப்பி நான் இந்த டிராஃபிக் ஆகுது பார்த்தீங்களா, இந்த லைன்லேயே பிடிச்சி போயிட்டே இருக்கணும். பார்ப்போம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:30, சரி இல்லை 3:30 இல்லை 3:20 ஆகுது. சரிங்களா? 3:20 டைம் இப்போ. ஸோ 2வது ஆர்டர் எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ ஆர்டர் இல்லைன்னு நினைக்கங்க, பகலில் கொஞ்சம் ஆர்டர் கம்மி தான் போல. பட் இருந்தாலும் நம்ம பகல்லேருந்தே கொஞ்சம் வேலை பார்த்தா கூட பண்ணலாம்ல. நைட் ஆகும்போது அதிகமாகும்போது கூட கொஞ்சம் பண்ணலாம். 12 மணி வரைக்கும் டியூட்டி இருக்குது, அதனால் கூட பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ டைம் என்ன, வெதர் தான் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அப்படியே வெதரோட ஹீட் வந்து அப்படியே கம்மியாகிட்டே வருது. இந்த வெதர் கம்மியான பிறகு தான் இந்த சூப்பர் பைக்கில் நிறைய ரோட்டில் பார்க்க முடியுதுங்க. நிறைய இந்த ஹோண்டாவோட ஃப்ளைவிங் அந்த வண்டி, அப்புறம் சுசுக்கியோட 600, பிளாக் ஹயபூசா. ஏன்னா நான் பார்க்குறது முக்கால்வாசி பிளாக் ஹயபூசாவாக இருக்கும். சில பல வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஹயபூசா,
அந்த மாதிரி வண்டி பார்க்க முடியுது. R7 R6 பார்க்க முடியுது, R1 பார்க்க முடியுது. ஆனால் நான் இங்கே வந்து நான் அந்த பிஎம்டபிள்யூவோட GS 310 அது வந்து ஆமாம் 310 தானே, 310 அதுவும் இருக்குது, 250 இருக்குது, GS 250 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பார்த்துருக்கேன். மற்றபடி இந்த சூப்பர் பைக் எல்லாம் பார்த்துருக்கேன், கவாசகி, ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கேங்க. ஆனால் எப்படி ஓட்ட முடியும் இந்த ரோட்டில், அதான் விஷயம். இந்த ரோட் ஆர்டரு இந்த மாலுக்குள்ளே ஓ மை காட் வெறுப்பாயிட்டேங்க கொஞ்சம் நேரத்தில். உள்ளே போயிட்டு இங்கே இருங்க இவ்வளோ பெரிய பாக்ஸு எவ்வளோ தெரியுமா, 159 ரியாலு, நம்ம ஒரு காசுக்கு 3000 ரூபாய்க்கு மேலே. அதை தூக்கிட்டு வரதுக்குள்ளே அம்மா, ஏன்னா ஆல்ரெடி மால்லாம் எப்படி இருக்கும், நல்லா இப்போ டைல்ஸ்லாம் பல இருக்கும். நடக்கிறேன், ஸ்கிட் ஆகுது கால், படியில் கால் வச்சேன், ஒரு படி லைட்டாக வலிக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கம்பியை பிடிச்சி பொறுமையாக நடந்து வந்திருக்கேன். நம்ம விழுந்தா கூட எஞ்சி உட்காந்துடலாம், ஆர்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சு. போகலாமா? 15 கிலோமீட்டர் 32 நிமிஷம். அவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. ஒரு காக்கா பார்க்க முடியாத பாருங்க, ஒரு காக்கா இருக்காதுங்க, எல்லாமே புறா தான், எல்லாம் புறா. நான் இங்கே வந்து காக்காவே பார்த்த கிடையாதுங்க. அதை நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் காக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே ஒரு காக்கா கூட பார்க்கல. வேணா ஒரே ஒரு ஜோடியை கொண்டு வந்து இங்கே விட்டு அப்படியே இனத்தை பரப்பி விட்டுற வேண்டியதான். அப்பா இப்போ தான் அந்த ஜில்னஸ் ஃபீல் ஆகுது. மாலுக்குள்ளே இருந்ததை விட வெளியே வந்த பிறகு தான் சில்னஸாக இருக்குது, கூலிங்கா. சரிங்க, நான் இந்த ஆர்டர் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல இப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் ஆகணும், அதுதான் இருக்கலே ஒரு பெரிய சிக்கல். இங்கே எப்படி வண்டி வந்துகிட்டே இருக்கும், இண்டிகேட்டரை போட்டு போயிட்டே இருப்பான் இந்த சூர்யா. எவன் வந்தான் என்ன வந்தான். எனக்கு பின்னால் ஒரு டொயேட்டா வந்துட்டு இருந்து நான் திரும்பினோடனே வண்டி நிப்பா ஸ்லோ பண்ணிட்டான். அதான் ஆள் பயம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா 4:18 ஆகுதுங்க. இப்போ தான் இந்த 2வது ஆர்டரே கொடுத்துருக்கேன். நான் ஏதோ முன்னாடி வந்தால் சரி ஒரு எக்ஸ்ட்ரா 4 ஆர்டர் பண்ணிடலாம். 1 மணிக்கெலாம் 2 மணிக்கு வந்தோம், 4 மணிக்குள்ளே ஒரு 3 ஆர்டர் முடிச்சிடலான்னு, 4 ஆர்டர் முடிச்சிடலான்னு பார்த்தா ஐயோ ஒரு 2 மணி நேரத்தில் 2 ஆர்டர் தான் முடிக்க முடியுது. இதுக்கு நம்ம நைட்டே வந்து பண்ணிட்டு போகிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி ஆகிட்டு சேபத்தை கொஞ்சம் நேரத்தில். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டும் வேலை பார்ப்போம், பகலையும் வேலை பார்ப்போம், ஆர்டர் எடுப்போம், காசு பார்ப்போம், ஹாப்பியாக இருப்போம். போயிட்டு சாப்பிட்டா 2வது ஆர்டர் கொடுத்துட்டு 3வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு பாலத்தில் கரெக்டாக ஏறுறேன். கீழே இருந்து சர்வீஸ் லைனில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரு. இப்போ திருப்பி அதை எடுக்கணுன்னா எவ்வளோ தூரம் திரும்ப யூட்டன் போட்டு போகணும், 13 கிலோமீட்டர் யூட்டன் போட்டு போகணுமா, விளங்குமா அது? அதான் இப்போ இன்னொரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டு, சரி 13 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு. 13 கிலோமீட்டரில் 13 நிமிஷம் போட்டிருக்கு, 6 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். அதான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு ஷார்ட்கட் எடுத்தேன். ஸோ 3.5 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கேன். அதான் அந்த வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த வழியாக போகிறேன். அந்த ஆர்டர் ஒரு 10 நிமிஷம் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு, அதனால் டைம் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாங்க என் வாழ்க்கை. இந்த ஆர்டர் தான் இவ்வளோ ஸ்லோவாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 45 நிமிஷம் ஆயிருக்கு இந்த ஆர்டரை கொடுக்குறதுக்கு. ஏன்னா இது ஒரு காஃபி கொட்டிச்சுன்னா முடிஞ்சு. எம்மாடி ஒரு வழியாக கன்ஃபார்ம் ட்ராப்அப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:14 ஆகுது. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5வது ஆர்டர். ஏன்னா இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் கொடூரமாக இருக்குங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா மேப்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, பாருங்க ஃபுல்லாக டிராஃபிக் தான். எங்கே பார்த்தாலும் ரெட் லைன்லேயே எதற்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே டிராஃபிக் தான், இந்த ரெட் லைன் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொண்டு போகிறது கஷ்டம் தானே.
அரை மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய ஆர்டர் எல்லாமே டிலே ஆகுது. அரை மணி நேரத்தில் கொடுக்க வேண்டியதெல்லாம் 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இங்கே இருங்க, இங்கேயும் டிராஃபிக் தான். ஒன்று இவன் கொஞ்சம் முன்னால் போகணும், இல்லை இவன் கொஞ்சம் முன்னாடி போகணும். யாராவது ஒரு ஆள் போனால் நம்ம போயிடலாம். ஆனால் எவனும் போக மாட்டான், தெரிஞ்சு போச்சு. நம்ம நின்று வண்டி தான். 8:15 ஆகுது. இதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு வேப்பம்பழம் ஞாபகம் வந்துருச்சுங்க. வேப்பங்காய் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து க்ரீன் ஆலிவ். ஆனால் இது வேறு ஆலிவ்லேயே நிறையா இருக்குது சரிங்களா. உருண்டை, நீளம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நீட்ட ஆலிவ். ஸோ இப்போ தான் பார்க்குறேன் நானே அதை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டேன், அந்த சைடு போகணும். ப்ளூ. ஸோ இந்த மாதிரி பில்டிங்ஸ்க்கு இடையிலோடி போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:44 ஆகுது. நம்மளோட 10வது ஆர்டர் வந்துருச்சுங்க. ஸோ ஷார்ட் ஆர்டர் தான், எடுக்கிறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கேருந்து அப்படியே கொடுத்துட வேண்டியதான். அது ஒரு 6:45 போல் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுலேருந்து ஒரு மாதிரி கறக்கமாக இருக்குது, தூக்கம் வர்ற மாதிரியே. கொஞ்சம் நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல பெரிய சிக்கனு, அப்புறம் ரைஸு, கப்ஸா சாப்பிட்டேன். கப்ஸா மந்தி கப்ஸா ஏதோ ஒன்று. அட பைத்தியமே, சைக்கோவா இருப்பாளோ. இடிக்கிற மாதிரி வந்துட்டு பிரேக் அடிச்சு திருப்பிட்டாங்க அந்த பக்கம். சரி, நம்ம எதுவும் டென்ஷன் ஆகுடா. டென்ஷன் ஆனால் மூளை சூடாயிரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30. ஸோ 10 ஆகுது. இப்போ வந்து 11வது ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. ஆமாம், 11வது ஆர்டர் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். மேபி இன்றைக்கி ஒரு வந்துடும். நம்ம அது உங்கும்போம். நேற்று இதே தான் சொன்னேன், 13 பண்ணிடலான்னு. ஆனால் கடைசியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆர்டரே வரலங்க, 12லேயே முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி அப்படி சொல்ல மாட்டேன், வரும் பார்க்கலாம். 3.2 கிலோமீட்டர் தான். 10:43 கொடுத்துருவேன். அடுத்த ஒரு ஆர்டர் வந்தாலுமே ஷார்ட் ஆர்டர் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மெக்டோனல்ஸ்க்கு அன்றைக்கி அந்த மெக்டோனல்ஸ் கிட்ட தான் நம்ம அன்றைக்கி பீட்ஸா சாப்பிட்ருப்போம். அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு நான் கீழே போட்டிருப்பேன். ஆனால் அடுத்து என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த அட்டை எல்லாத்தையும் சேர்த்து நான் போடும்போது அதையும் சேர்த்து நான் குப்பை தொட்டியில் போட்டேன் சரிங்களா. அதனால் அதுக்கு நிறைய பேர் என்ன திட்டினாங்க, நீங்கள் இந்தியாவில் இருக்க மாதிரியே சவுதி ஆக்குறீங்க, குப்பை ஆக்குறீங்க அப்படின்னு. அது என்னோடய தப்பு தான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்களும் சொன்னேன். ஸோ இந்த டைமில் தான் நான் அப்படி பண்ணுறதில்ல, குப்பையை கீழே போடுறதில்ல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 13வது ஆர்டருங்க. சும்மா தட்டி தூக்கியாச்சு இன்னைக்கு. உண்மையா 11:49க்கு நான் முடிச்சிட்டேன், அந்த ஆர்டரை முடிச்சிட்டேன். அங்கேருந்து நான் சிட்டிக்குள்ளே வரேன். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:59. நான் அப்போ நினச்சேன் இனி ஆர்டர் வராது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா டான் ஒரு ஆர்டர் வந்துருச்சு மெக்டோனல்ஸு. ஒன்று அக்செப்ட் பண்ணுறேன், ஆல்ரெடி அந்த ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடைசியில் பார்த்தா வெறும் 1 கிலோமீட்டர் ஆர்டர் தான். நான் அங்கே ஆனால் அந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. ஸோ 13 ஆர்டர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:11 ஆச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே போனால் இதுக்குள்ளே போகும்போது கேமரா